உதகையில் 2 டிகிரி மற்றும் கொடைக்கானலில் 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை குறைந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடரும் உறைபனியால் காலையில் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. உதகை தாவரவியல் பூங்கா, குதிரை பந்தய மைதானம், அவலாஞ்சி, கேத்தி உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை -2.7 டிகிரி செல்சியஸாக குறைந்தது. இதனால் கடும் குளிர் நிலவிய சூழலில் உறைபனியின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. அதனை ரசிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். எங்களால் பனியை எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்க முடியுது, கையெல்லாம் தொட்டு பார்க்க முடியுது. இது ஊட்டின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததா இல்லை, இதுக்கு முன்னாடி வந்தவங்க கூட இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் திஸ் டைம் இது ரொம்ப ஒரு அருமையான கிளைமேட்டாக இருக்குது. இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 10 நாட்களுக்கும் மேலாக உறைபனி தொடர்கிறது. 4 டிகிரி வரை வெப்பநிலை குறைந்து புல், கார்கள் உள்ளிட்டவற்றில் உறைபனி படிந்து காணப்படுகிறது. சரி, நம்மளும் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்தா சேம் அதில் நியூஸில் பார்த்த மாதிரியே தான் நல்லா இருக்குது. நிறைய ஸ்னோலாம் கார் மேலாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் எடுத்து நாங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். கடும் குளிரை சமாளிக்கும் வகையில் ஸ்வெட்டர், ஜெர்கின் உள்ளிட்டவற்றை அணிந்தே நடமாட வேண்டிய நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். தங்கத்தின் விலை 1,03,000 ரூபாயை கடந்திருக்கும் நிலையில் 1 கிராம் வெள்ளியின் விலை ஒரே நாளில் 9 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 சவரன் தங்கத்தின் விலை 1,02,560 ரூபாயாக இருந்த நிலையில் 560 ரூபாய் உயர்ந்து 1,03,120 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 12,820 ரூபாயாக இருந்த நிலையில் 70 ரூபாய் அதிகரித்து 12,890 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த 10 நாட்களில் 3,920 ரூபாய் வரை தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது. வெள்ளி விலையும் தினமும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 9 ரூபாய் உயர்ந்து 254 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 2,54,000 ரூபாயாக உள்ளது. 10 நாட்களில் மட்டும் 1 கிலோ வெள்ளியின் விலை 32,000 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. தங்கத்தில் அதிகப்படியான முதலீடு, அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகிதம் குறைப்பு தொடர்பான எதிர்பார்ப்பு, எதிர்வரும் பண்டிகை காலம் உள்ளிட்டவை தங்கம், வெள்ளியின் விலை தினமும் அதிகரிக்க காரணமாக உள்ளது. ஸ்ரீரங்கத்தில் பகல் 10 7ஆம் நாள் நிகழ்வில் திருவாபரணங்கள் அணிந்து உற்சவர் நம்பெருமாள் எழுந்தருளிய காட்சிகளை இவை. 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. பகல் 10 7ஆம் நாளில் மூலஸ்தானத்திலிருந்து உற்சவர் நம்பெருமாள் திருவாபரணங்கள் அணிந்து தங்கப்பல்லக்கில் எழுந்தருளினார். ஸ்ரீ மகாலட்சுமி பதக்கம், சிகப்புக்கல் வைத்த வெள்ளைப்பூ பதக்கம், தங்கப்பூன் பவள மாலை, வடமுத்து மாலை உள்ளிட்டவை அவருக்கு அணிவிக்கப்பட்டன. அர்ஜுன மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு நம்பெருமாளை தரிசித்தனர். பகல் 10 வைபவத்தின் 10ஆம் நாளான வரும் 29ஆம் தேதி மோகினி அலங்காரத்தில் நம்பெருமாள் காட்சியளிப்பார். சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள விக்டோரியா அரங்கம் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் முதல் நாளில் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். சென்னையின் அடையாளமாக திகழும் விக்டோரியா அரங்கம் 32,62 லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட நிலையில் அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 23ஆம் தேதி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பழமை மாறாமல் காட்சியளிக்கும் விக்டோரியா அரங்கத்தை ஏராளமானோர் பார்த்து மகிழ்ந்தனர். ஒரு அருமையான ஒரு ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அருமையாக பண்ண முடியுங்கிறத நம்ம பார்த்தா தான் தெரியுது. ஆர்கிடெக்ட்ஸ் அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி அந்த பழைய ஹிஸ்டாரிக்கல் இதை அப்படியே ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா பண்ணி மாடர்ன் எலிமெண்ட்ஸும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த பழைய ஹிஸ்டாரிக்கல் இது எலிவேஷன்ஸ் இது எல்லாமே மாற்றாமல் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆக்சுவலி உள்ள நல்லா எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா பிக்சர்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. ரெனோவேஷன் ஒர்க்கும் ரொம்ப நல்லாவே அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங் உள்ள இருக்கிற அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துக்குள்ள கருத்தரங்கம், கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எல்லாம் தெளிவான விளக்கத்தோடையும் தெளிவான அந்த விளக்க படத்தோடையும் நம்ம கொடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பொதுமக்கள் கட்டணமின்றி விக்டோரியா அரங்கை பார்வையிடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தினசரி அதிகபட்சமாக 600 பேர் வரை அனுமதிக்கப்படுவார்கள். சென்னை மாநகராட்சியின் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்வோர் மட்டுமே காலை 8:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை விக்டோரியா அரங்கை பார்வையிட அனுமதிக்கப்படுகின்றனர். கோவையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட சென்ற ஆசிரியர் வீட்டில் 103 சவரன் நகை கொள்ளை போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
குனியமுத்தூரை அடுத்த நரசிம்மபுரம் பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் ஜெபா மார்டின் தனது குடும்பத்தினருடன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட உறவினர் வீட்டுக்கு சென்றார். இந்நிலையில் வீடு திரும்பிய ஜெபா மார்டினுக்கு பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 103 சவரன் தங்க நகை, 10,000 ரூபாய் பணம் திருடு போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தடயவியல் நிபுணர் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். வீட்டின் பூட்டு உடைக்கப்படாத நிலையில் பீரோவில் இருந்த நகை மற்றும் ரொக்கம் மட்டும் திருடு போனது பல்வேறு சந்தேகங்களை கிளப்புவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குன்னூரில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் கேட்டதாக டாஸ்மாக் விற்பனையாளரை இப்படி தாக்கிய தந்தை மற்றும் மகன் கைது செய்யப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மவுண்ட் ரோடு பகுதியில் டாஸ்மாக் மதுபான கடை இயங்கி வருகிறது. இங்கு பணிபுரியும் விற்பனையாளர் காலி பாட்டிலை திரும்ப பெறும் திட்டத்தின் கீழ் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் கேட்டதாகவும் இதனால் ஒரு தரப்புடன் தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் சில்வர் ஸ்டார் மற்றும் அவரது மகன் ஆலன் ஆகிய இருவர் விற்பனையாளர் பிரேம்குமாரை கடுமையாக தாக்கியுள்ளனர். காயமடைந்த விற்பனையாளர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாக்குதல் தொடர்பாக இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். வரும் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை ஜனவரி 20ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவித்தார். தமிழ்நாடு முதல்வர் மற்றும் அமைச்சர்களால் தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 176 ஒன்றின் கீழ் இந்த பேரவைக்கு வாசித்து அளிப்பார்கள். கடந்த ஆண்டு முதல் கூட்டத்தொடரில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என கூறிய ஆளுநர் RN ரவி பாதியிலேயே அவையிலிருந்து வெளியேறினார். இந்நிலையில் சட்டமன்ற மரபை ஆளுநர் RN ரவி மதிப்பார் என்று நம்புவதாக அப்பாவு தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் AI தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு இணையதளம் தொடங்கப்பட உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுகவிற்கான தேர்தல் அறிக்கையை தயாரிக்க அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் 12 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் ஏற்கனவே முதல் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தி முடித்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலினை சந்தித்தனர். தமிழ்நாடு முழுவதும் அடுத்த வாரம் முதல் இந்த குழுவினர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர். விவசாயிகள், வணிகர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலதரப்பட்டவர்களை இந்த குழு சந்தித்து கருத்து கேட்க உள்ளது. இதனிடையே AI தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு இணையதளத்தையும் தொடங்க திமுக திட்டமிட்டுள்ளது. பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள், ஆலோசனைகள், கோரிக்கைகளை AI தொழில்நுட்ப உதவியுடன் அணுகி ஆராயும் வகையில் இந்த இணையதளம் அமைக்கப்பட உள்ளது. AI தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த இணையதளத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் விரைவில் தொடங்கி வைக்க உள்ளார். பாமக உடனான கூட்டணி பேச்சை அன்புமணியுடன் எந்த அரசியல் கட்சிகளும் நடத்தக்கூடாது என்று ராமதாஸ் தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக பாமக சமூக நீதி பேரவை சார்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பில் பாமக பெயரில் மேற்கொள்ளப்படும் தேர்தல் நடவடிக்கையை ராமதாஸ் தான் முடிவு செய்வார் என கூறப்பட்டுள்ளது. பாமக பெயரில் எவ்வித அரசியல் மற்றும் தேர்தல் நடவடிக்கைகளை எடுக்கவும் அன்புமணிக்கு ஒரு துளி கூட உரிமை இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே அரசியல் கட்சிகள் அல்லது தனிநபர்கள் பாமக என்ற பெயரில் அன்புமணியுடன் தேர்தல் தொடர்பான நடவடிக்கையை மேற்கொண்டால் அது சட்டப்படி குற்றம் என்றும் ராமதாஸ் தரப்பு குறிப்பிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்பை மீறி தொடர்ந்து செயல்படுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ராமதாஸ் தரப்பிலிருந்து வெளியாகியுள்ள இந்த அறிவிப்பு அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.